நில ஆக்கிரமிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப சைதாப்பேட்டை நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சியுடைய மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் ஏற்கனவே கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். டிஜிபி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களை கத்தியால் வெட்டிய வழக்கில் அவர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அவரை மேலும் ஒரு வழக்கில் ராயப்பேட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ராயப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் சாரா வகாப். இவர் வீட்டின் கீழ் உள்ள கடையை புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பாக அந்த கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பரந்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியும் சேர்க்கப்பட்டு அவர் இன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக ராயப்பேட்டை போலீசார் சைதாப்பேட்டை 18வது நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். ஆனால் வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு தொடர்பு இருப்பது தொடர்பான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத காரணத்தினால் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப முடியாது என்று அவர் மறுத்து உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் இந்த வழக்கில் நில ஆக்கிரமிப்பு வழக்கில் அவரை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை போலீசாரால் மேற்கொள்ள இயலவில்லை. இருந்தாலும் ஏற்கனவே குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவர் மீண்டும் தற்போது புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.